நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பார் ஸ்ரீஹர்ஷன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு vlog வீடியோ தான் இது. சரியா, என்ன vlogடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட் vlog. சரியா, ஸோ ஃபஸ்ட் டைம் இன் ஃப்ளைட் கைஸ், அதை தான் இன்றைக்கி நம்ம vlog-ஆக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது சிம்பிள் கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல ஒரு ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸு ஏறி நேராக பெங்களூர் போவோம். பெங்களூர்லேருந்து அங்கே ஒரு பஸ்ஸு ஏறி ஏர்போர்ட் போவோம். ஏர்போர்ட் போயிட்டு அங்கே ஃப்ளைட்டு ஏறி நேராக சென்னைக்கு வரும். ஃப்ளைட்டை பார்க்க மட்டும் தான் போகிறோம், எங்கேயும் சுற்றி பார்க்கலாம் போல். சரியா, ஃப்ளைட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். சரியா, அங்கே இருந்து சென்னையில் இறங்கி சென்னையில் மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி மெட்ரோ ட்ரெயின்லேருந்து ஏசி பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்து வண்டி ஏறி போகிறது உள்ள ஃபுன் ஆகிடும். ஓகேவா, அதை தான் இந்த vlog-ல நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க கைஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம ஏறி போக போகிற பஸ். இதுதான் நம்ம சீட், அப்பர் டெக். சரியா, அப்பரில் உட்கார போகிறோம். வாங்க உட்காரலாம். நண்பர்களே, நம்ம அப்பர் டெக் ஏறி உட்காந்தாச்சு. அண்டு என்னுடைய கேமராமேன் படுத்துட்டாரு. ஃப்ளைட்லலாம் இவர் தான் நம்மளுக்கு உதவி பண்ண போகிறாரு. ஸோ நான் வியூ காமிக்கிறேன், பங்கமாக இருக்குது பாருங்களேன். இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஏசி, அங்கே சார்ஜிங் போட்டு அண்ட் அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்டாண்டு, அது என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் வந்து நம்மளுடைய வியூ கைஸ், இது இருங்க டார்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுடைய வியூ சரியா செம்மையாக இருக்குது. அண்ட் நாங்கள் இங்கே செப்பல் விட்டுருக்கோம். அப்புறமா வந்து அவ்வளோதான். ஸோ அங்கே சென்ட்டுருக்கு, 2 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு பிஸ்கெட்டு, 2 வாட்டர் பாட்டிலு, 2 பிஸ்கெட்டு. சரியா, ஸோ அவ்வளோதான். ஸோ ஹே கைஸ், நம்ம வந்து அங்கே டீ குடிக்க நிறுத்தினாங்க. நான் எதுவும் சாப்பிடல, சும்மா பஸ் உள்ளே இருக்கேன். அது ஏன்னா பின்னாடி வியூ கைஸ், இங்கே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க முன்னாடி. சரியா, ஸ்க்ரீனு இங்கே பின்னாடி வந்து சார்ஜிங் போட்டு ப்ளூ கலரில் இருக்கா. நெக்ஸ்ட்டு அங்கே ஃபோன் ஹேங்கரு. அப்புறமா வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து உள்ளே ஃபுல்லாக நான் காவி வைக்கிறேன். இவ்வளோ தான் பஸ்ஸு. ஸோ இவ்வளோ தான் பஸ்ஸு. அப்புறமா முன்னாடி போனால் டிரைவர் சீட்டு அண்டு மேலே ஒரு ஏசிலாம் அப்புறமா எனக்கு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, 2 பெட்ஷீட்டு, 2 பில்லோ, 2 வாட்டர் கேனு, அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு. எங்கடா இங்கே. சரியா, அவ்வளோதாங்க பஸ்ஸு. நான் அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலைல உங்களை சந்திக்கிறேங்க. ஸோ மக்களே, காலைல நம்ம ஏந்தாச்சு. பட் வந்து எங்களை 1 மணிக்கு சேர்க்கணும். 3 மணி ஆச்சு, இன்னும் போல. இப்போ தான் பெங்களூரே தொட்டிருக்காங்க. சரியா, ஸோ அது எப்படி போயிட்டு சமாளிக்க போகிறது தெரில, பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து எதனா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், நம்ம பஸ்ஸையே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆமாம் கைஸ். ஸோ வந்து அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி ஏர்போர்ட் பஸ் ஒன்று ஏறி வந்திருக்கோம் பெங்களூரில். சரியா, இது அங்கே பஸ்ஸு. அந்த சீட்லாம் மூடி வச்சுருக்காங்க. எனக்கு இந்த பக்கம், ஐயோ இந்த பக்கம் சீட்லாம் மூடி வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஸோ ஏர்போர்ட்டில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதே தான் நான் வந்து அந்த பஸ்ஸில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள் கைஸ், வெயிட் அண்ட் வாட்ச். ஸ்ரீஹர்ஷை நம்பினால் கைவிடப்படாது. உள்ளே வந்தாச்சு, ஏர்போர்ட்டுக்குள் வந்தாச்சு. பட் இங்கே பார்த்தா ஒரே கடையாக இருக்குது. நான் செக்இன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உங்களை கன்டினியூ பண்ணுறேன். ஓகே. அண்ட் கடையை தவிர வேறு எதுவும் காணும். ஸோ கைஸ், அங்கே நம்மளுடைய ஃப்ளைட் எதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க, அதோ இருக்க பாருங்க. இதோ இருங்க, தெரியுதா? ஆஹா, இது இல்லை, இதுவா? இதில் அதோ நான் கை வைக்கிறல, அதுதான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ளைட். சரியா, அண்டு ஜெர்சிலாம் இருக்குது. இந்த மாதிரி ஜெர்சியெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் போடுவீங்களா கைஸ்? எல்லாம் மஞ்சா கலர் ஜெர்சி தான் கைஸ் நம்ம. ஸோ கைஸ், we are here. ஓகே. ஸோ நம்ம வந்து வரோம். இங்கே பாருங்கள், ஃப்ளைட் காமிக்கிறேன். ஃப்ளைட்டை பார்த்தீங்களா? ஃப்ளைட்டு அப்பா இண்டிகோ வேறு மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இதுதான் உள்ளே போகிற வழி.
என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அப்படியே டேரெக்டாக ஃப்ளைட்டுக்கா இல்லை பஸ்ஸை பிடிச்சி ஃப்ளைட்டுக்கான்னு தெரில. வாங்க போகலாம். நம்ம வந்து நம்மளுடைய லட்சியத்தை அடைய போகிறோம். 10 நம்ம 13 கைஸ். இங்கே 10 இருக்கா. ஸோ நம்ம 13 போனோம். 11 ஸோ 11 12 அண்டு இதுதான் கைஸ் 13. ஸோ இங்கே தான் நம்ம வந்து உட்கார போகிறோம். கைஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க கைஸ். இதெல்லாம் பார்க்க முடியுமா? இங்கே பாருங்க சூப்பராக. ஸோ நம்மளுக்கு வந்து லைஃப் வெஸ்ட் அண்டர் யுவர் சீட்டம். சரி ஓகே. ப்ளீஸ் ஃபாஸ்டன் சீட் பெல்ட் ஒயில் சீட்டன். ஓகே கைஸ். ஸோ வந்தாச்சு கைஸ் ஃப்ளைட்டுக்கு. செம்ம வேறு மாதிரி வெறித்தனம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். அங்கே இருக்குல்ல அதுதான் ஆப்ரேட்டர் ரூமு. நான் போயிட்டு உள்ளே பார்த்தேன். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. சிக்கவரேன் அப்படி முறை நான் முடியலாம் போகலாம். சூப்பர். இதுதான் கண்ணாடி. நம்ம கொஞ்ச நேரத்தில் வானத்துக்கு மேலே போகிறோம் கைஸ். நாங்கள் போகலாம். பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டா இதை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதை வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து சாப்பாடு இன்னும் நம்மளுக்கு வரணும். அது மேலே போகும்போது எத்தனை வந்து தருவாங்க. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வரும். ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி மூவ் ஆகுது கைஸ். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய சீட்டு சரியா. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஜன்னல் சீட்டு கைஸ். ஜன்னல் சீட்டு தான் பக்க தெரியுற மாதிரி. हमारे सभी इंडिगो ब्लू चिप मेंबर्स का हार्दिक स्वागत है गाइस. தெரியுதா கிளம்புதா போதா सुरक्षा जानकारी पर की बेटी बांधे रखें. कैबिन में हवा का दबाव कम होने पर ऑक्सीजन मास्क आपकी कुर्सी के ऊपर நான் இப்போ சாப்பிட போகிறதில்ல. சாப்பிட மூடு இல்லை. ஆல்ரெடி வயிறு ஃபுல்லு. சரியா நம்ம அப்படியே வச்சிடலாம் கைஸ். பரவாயில்ல பார்க்க நல்லா இருக்கு. ஓகே அந்த இது கூடவே சேர்த்து ஒரு டிஷ்யூ பேப்பரும் கொடுத்துருங்க. ஸோ கைஸ் வானத்தை பாருங்கள் நீங்களே.
ஆஃப் ஆகும்போது ஸ்பீடாக போனாங்க. போகும்போது போனோம் ஆடு ஒரு ஷாக்கு. அந்த ஷாக்கை நீங்கள் வந்து பார்ப்பீங்க சரியா? அந்த ஷாக்கை நான் வந்து கிளிப்பில் போட்டு விட்ருப்பேன் ஓகேவா? ஸோ ஆடு ஒரு ஷாக்கு. நான் வந்து கீழே இறங்கும் போதாச்சும் வீடியோ எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். சீட் பெல்ட்லாம் போட்டுருக்கேன். சீட் பெல்ட்டு ஓகே. ஸோ கைஸ் என்னாச்சுன்னா நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இருக்கிறது சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம் சரியா? லேண்ட் பண்ணும்போது நான் ஏன் எடுக்கிறேன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. லேண்ட் பண்ணும்போது டேரெக்டாக லேண்டில் லேண்ட் பண்ணல, கடல் ஒட்டி போய் தூக்கிட்டு லேண்ட் பண்ணாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அண்ட் வந்து என்னாச்சுன்னா என் காது செம்மையாக ஒழிச்சுது, அதனாலே எடுக்கலை. ஸோ 2 ரீசன் இருக்குது இதுக்கு. அண்ட் அவ்வளோதான், நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் வெயிலாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, நான் காமிக்கிறேன் பேக் கேமராவில். இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. சூப்பர். அண்டு ஓகே, நான் முன்னாடி போகிறதுலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சென்னை ஏர்போர்ட். மெட்ரோவில் ஏறியாச்சு. 5 நிமிஷத்தில் கிளம்போது. என்ன பண்ணுறது, எல்லாம் தலை விதி கைஸ். சரி ஓகே, நான் வந்து பஸ்ஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஹோட்டல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு ஹோட்டலுக்கு வந்து உட்காந்தாச்சு. நான் உங்களுக்கு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த vlog. ஸோ ஃப்ளைட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பை பை பை.